தைப்பூசம். தைப்பூசம் முருகனுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாகும், திருவிழாவாகும். நாம் கார்த்திகை, திருக்கார்த்திகை போன்றவற்றை முருகனுக்கு சிறப்பான காலமாக கருதுவோம். அதே போன்று இந்த தைப்பூசம் என்பதும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் இது ஒரு முக்கிய திருவிழாவாக நம் மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றோம். இதை இந்த காலத்தில் அல்ல, நீண்ட நெடுங்காலங்களுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். இந்த தைப்பூசத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆறு, குளம் மற்றும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களுக்கு சென்று இந்த தைப்பூசத்தை அனுசரித்து வந்திருக்கிறார்கள். இந்த தைப்பூசம் நம் மக்கள் அனைவரும், அதுவும் நமது தமிழ்நாட்டிலிருந்து அனைவருமே நடைப்பயணமாக தனது ஊர்களிலிருந்து வெறுங்காலில் நடைப்பயணமாக சென்று 2-3 நாட்கள் 4 நாட்கள் நடைப்பயணம் சென்று அங்காங்கே தங்கி பூஜை சாப்பாடுகள் செய்து அந்த 5ஆம் நாள் அல்லது 4ஆம் நாள் அந்த பழனி மலையை அடிவாரத்தை அடைந்து கிரிவலம் வந்து மேலும் சாமி தரிசனம் பூசம் வரும் அன்னைக்கு மேலே ஏறி சாமி தங்கரதம் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த தைப்பூசத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் கூடுமான நாளே தைப்பூசமாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வருடம் தைப்பூசம் என்று சொல்லப்படுவது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. இதை நம் மக்கள் அனைவரும் முறைப்படி விரதமிருந்து நாம் 11 நாளோ 21 நாளோ அல்லது 5 நாளோ, முடியாத பட்சத்தில் 1 நாளோ, எத்தனை நாள் இருக்கிறோம் விரதம் என்பது முக்கியமல்ல. அந்த விரதம் இருக்கும் நாட்களில் நாம் முறைப்படி குளித்து பூஜைகள் செய்து மற்றும் விரதத்தை அனுசரிக்க வேண்டும். மாமிசம் நம்ம வீட்டிலோ நாமோ சாப்பிடாமல் இருக்க வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பூஜை காலை மாலை பூஜை செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த பூஜை சாமான்கள் மற்றும் கனிகள், நெய்வேத்திய சாமான்களை வைத்து செய்ய வேண்டும். இதில் ரொம்ப முக்கியம் என்னவென்றால், நாம் தினந்தோறும் பூஜை அறையில் முருகனை வழிபடும் போது பழங்கள், வாழைப்பழமாக இருக்கலாம், திராட்சை பழமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழத்தை வச்சு செய்யும்போது நெய்வேத்தியம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சு அதை சாமி கும்பிட்டு தீபம் காமிச்சு நல்ல நெய் விளக்கு அல்லது நல்ல எண்ணெய் போன்ற எண்ணெய்களில் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டும். கூடுமான வரையிலும் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது நாம் ஏற்படுத்தும் அந்த அன்னதானங்கள், நெய்வேத்தியங்களை நாம் பிறருக்கு பூஜை முடியவும் பிறருக்கு கொடுத்து நாமும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடுவதால் நமக்கு மிகுந்த அருளும் பலனும் கிடைக்கும். மேலும் இந்த முருகனுக்கே உரிய தைப்பூச திருநாளை முறைப்படி விரதம் இருந்து அன்று முடிந்தால் மாலை போடுவது என்பது இப்போது நடைபெறும் நிகழ்வாக இருக்கிறது. முன்பெல்லாம் மாலை என்பது அல்ல, அடையாளம் தெரிவதற்காக மற்றும் நாம் சாமி நடந்து செல்லக்கூடியவர்கள் என்பதற்காக பச்சை கலர், ஆரஞ்சு கலர் இந்த போன்ற கலர் வேஷ்டிகளையோ அல்லது வேறு பெண்கள் அதுபோல் கலர் சேலைகளையோ உடுத்திக் கொள்வார்கள். இது நமக்கு ஒரு சாமி என்ற ஒரு மரியாதையை உண்டு பண்ணுவதற்காகவே நாம் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் அனுசரித்து முறைப்படி விரதம் இருந்து நாம் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு சென்றோமானால் இதனால் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவும், பல விஷயங்கள் நமக்கு வளர்ச்சியையும் வளத்தையும் தரும். இவ்வாறு நடைப்பயணம் மேற்கொண்டு நாம் பழனி மலையை அடைந்து அங்கே பழனி மலைக்கு செல்லும் முன்பு அங்கே இடும்பன் கோயில் என்று ஒன்று உள்ளது. அந்த இடும்பனை தரிசித்து, அது ஒரு மலையிலே இருக்கின்றது, இடும்பன் குளத்தில் நீராடி, அந்த இடும்பன் குள நீராடிய பின்பு இடும்பன் சுவாமியை தரிசனம் செய்து கிரிவலமாக வந்து, எப்போதுமே நாம் சாமி கும்பிடும்போது சாமியை நேரடியாக போய் சாமியை கும்பிட்றதை விட அதை ஒரு சுற்றி வந்து சாமி கும்பிடுவதில் பயன் கூட. அதனால் நாம் கிரிவலம் வந்துவிட்டு, அன்பார்ந்த நேயர்களே, எனது வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை வந்து அடைவதற்கும்
என்னை ஊக்கப்படுத்துவதற்கும் எனது வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது, மேலும் லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது. சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி. முடிந்தால் அன்று மலையேறலாம் அல்லது அடுத்த நாள் பூசத்துக்கு முதல் நாளே எல்லாரும் நடைப்பயணம் சென்று விடுவார்கள். அந்த பூசத்தன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருது. இதை பொறுத்தவரையிலும் பௌர்ணமி அன்று முதல் நாளும் இருக்கிறது, அடுத்த நாளும் இருக்கின்றது. ஆகவே அந்த பௌர்ணமி நாளும் நாம் நல்ல விதமாக அங்கே முருகனை, பழனி முருகனை, அருள் பாலிக்கும் முருகனை தரிசிக்கலாம். இது பழனிக்கே ஒரு பெரிய உகந்த ஒரு தைப்பூச திருவிழாக கொண்டாடும். முருகன் அனைவருக்குமே எந்த ஸ்தலமாக இருந்தாலும் தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அறுபடை வீடுகள் மற்றும் மலை மீது உள்ள அனைத்து முருகன் கோயில்கள் மற்றும் ஊர்களில் உள்ள முருகன் கோயில்கள் அனைத்திலும் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இவை அனைத்திலும் பழனி முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு உண்டாகும் ஏற்படும் விழாவே மிக சிறப்பானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருக்கின்றது. மேலும் இந்த விரத தினங்களில் நாம் உண்ணும் உணவுகளை முறைப்படியும் சாமிக்கே ஏற்கக்கூடிய உணவாகவும் நாம் சாப்பிட வேண்டும். அது நமது உடல் நலத்திற்கும் நல்லது, மேலும் நம் விரதம் மேற்கொள்வதற்கும் நல்லது. மற்ற இந்த விரத காலங்களில் கூடுமான வரையிலும் ஒவ்வொரு நாட்களும், விரதம் இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் நாம் யாருக்காவது அன்னதானம், அதாவது பிரயோஜனப்படும்படி ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும். இது நமக்கு அந்த விரதத்தின் மேன்மையையும் விரதத்தின் உயர்வையும் நமக்கு மேலூட்டி தரும், நமக்கு தர வேண்டிய பலன்களை நல்ல விதமாக தரும். இப்படிப்பட்ட விரத நாட்களில் பஜனைகள் வைக்கலாம். பஜனைகள் மற்றும் பாட்டு நமக்கு தெரிந்தால் அந்த பாடல்கள், முருகன் பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் மற்றும் திருப்புகழ் இவற்றை பாராயணம் செய்யலாம். அவ்வாறு பாராயணம் செய்ய முடியாதவர்கள், பாட முடியாதவர்கள் இப்போது வரக்கூடிய டெலிவிஷன் மற்றும் டிவி, ஃபோன் இவைகளில் வரக்கூடிய நல்ல பக்தி பாடல்கள், முருகன் பக்தி பாடல்களை போட்டு முருகனுக்கு பூஜை செய்து நாம் பிரசாதங்களை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, நமக்கு அறிந்தவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை, நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு சிறப்புற இந்த விரதத்தை மேற்கொண்டு பழனிமலை, திருத்தணி மற்றும் ஆறுபடை வீடு, மேலும் முருகன் கோயில், நம்மளால் இயன்ற முருகன் கோயில்களுக்கு சென்று அந்த தைப்பூச திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடினோமானால் அந்த மயில் வாகனன் முருகன் நமக்கு வேண்டிய வரத்தை நல்குவார், வளமுடன் வாழலாம். ஆகவே இந்த விரதங்களை அனுசரித்து தைத்திருநாளை சிறப்பாக கொண்டாட எனது வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. இந்த தைப்பூசம் என்பது நமது முருகன் ஸ்தலங்கள் அனைத்திலும் அறுபடை வீட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதில் நம்பர் 1 முதலிடம் பெறுவது பழனிமலை. பழனிமலை தைப்பூசம் என்றாலே நம் மக்கள் அனைவருக்கும் முதலில் ஞாபகத்திற்கு வருவது பழனிமலை. இது நமது ஊர் பக்கங்களில், கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் சாறை சாறையாக, அதாவது பொங்கல் பூசத்திற்கு 4-5 நாட்களுக்கு முன்பு பார்த்தால் அந்த பழனிக்கு செல்லும் பாதை அனைத்திலும் மக்கள்கள் சாறை சாறையாக செல்வார்கள். இப்பொழுதெல்லாம் பார்த்தால் அந்த பழனிக்கு செல்வதை பூசத்திற்கு என்று முன்பே சில பேர் நடந்து சென்று விட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த விரத காலங்களில் நாம் 10 நாள் 15 நாள் என்று விரதம் இருந்து கடும் தவம் இருப்பது போல் இருந்து முருகனை போய் நாம் வருந்தி நமக்கு வேண்டிய வரங்களை பெற்று வரும் நாம் திரும்பி வரும்போதும் நமது காலில் காலணி அணியாமல் வருவதே சிறப்பு. ஒரு சிலர் பூஜையை முடித்து சாமியை கும்பிட்ட பின்பு காலணியை அணிந்து கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. நாம் அந்த பூஜையை முடித்து பூசத்தன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலுமே நாம் கோயிலிலிருந்து, ஆலயங்களிலிருந்து நேரடியாக நாம் வீட்டிற்கு வர வேண்டும். அப்போதுதான் நாம் பிரார்த்தித்ததும் நாம் கேட்ட வரங்களும் நம்மை வந்து அடையும் என்பது ஒரு ஐதீகம். ஆகவே நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சாமி கும்பிட்டு திருப்தியாக வேணுங்கிற வரத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு நாம் நேரடியாக நாம் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையில் செய்யணும். அதே போல் பூசத்திற்கு செல்பவர்களும் பழனிக்கு சென்றாலும் சரி,
திருத்தணி, சுவாமிமலை இந்த போன்ற ஆறுபடை வீடுகளுக்கு எதுக்கு சென்றாலும் வல்ல வேறு முருகன் கோயில்களுக்கு, முருகன் கோயில் இதுதான் என்பதில்லை, முருகன் எல்லாமே ஒன்றுதான். நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்தலங்களில் கும்பிடுகிறோமே தவிர முருகன் என்பவர் ஒரே முருகர் தான். ஆகவே நாம் முடியாதவர்கள் நம் அருகில் உள்ள நம்மூரில் உள்ள முருகன் கோயில்களுக்கு கூட சென்று இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடலாம். தைப்பூசம் அனைத்திலும் சிறப்பு பெற்ற ஒரு முருகனுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவாகும், பண்டிகையாகும். அதை நாம் அனைவரும் முறைப்படி அனுசரித்து வணங்கி நமக்கு வேண்டிய வரங்களை கேட்டால் முருகன் வேண்டியதை அள்ளி கொடுக்கக்கூடியவர், நமது கவலைகளை போக்கக்கூடியவர், நமக்கு நன்மைகள் அனைத்தையும் வரவழைத்து தரக்கூடியவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.